नमो कृष्ण कृष्ण प्रेष्ठाय भूते श्रीमती स्वामी नमो आचार्य पदाय निदाय कृपदायिने गौर गदामदाय नागरन ग्रामधारिणे नमो ओम विष्णुपदे कृष्ण प्रेष्ठाय भूते श्रीमती भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वते देवगौरवाणी प्रचारिणे शिशुन्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशदि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. அதுல கடைசி ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். 42வது ஸ்லோகம். तस्मात् ज्ञान संभूतं हृत्स्थं ज्ञानसिनात्मनः चित्वैनं संशयं योगम् आदिस्फुरति भारत. படித்தாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானம் எனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரத குலத்தவனே எழுந்து போர் புரிவாயாக. பொருளுரை. இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் யோக முறை சனாதன யோகம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் எனப்படும். இந்த யோகத்தில் இருவகையான யாகங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பௌதீக உடைமைகளை துறக்கும் யாகம், மற்றது ஆத்ம ஞானத்தின் யாகம். இது தூய ஆன்மீக செயலாகும். உடைமைகளை துறக்கும் யாகத்தை ஆன்மீக உணர்வுடன் இணைக்காவிடில் அத்தகைய யாகம் பௌதீகமானதாகிவிடும். ஆனால் அவற்றை ஆன்மீக நோக்கத்துடன் பக்தி தொண்டாகச் செய்தால் அந்த யாகம் பக்குவமடைகிறது. நாம் ஆன்மீக செயல்களுக்கு வரும்போது தனது ஸ்வரூப நிலையை அறிதல், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையை அறிதல் என இவையும் இரண்டும் விதமாக பிரிக்கப்படுவதை காண்கிறோம். பகவத்கீதையை உள்ளபடி பின்பற்றுபவன் ஆன்மீக அறிவின் இந்த இரு பிரிவுகளை மிக எளிமையாக உணரலாம். அவனுக்குத்தான் இறைவனின் அம்சம் என்ற பக்குவமான ஞானத்தை அறிவதில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த ஞானம் பகவானின் திவ்யமான செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால் மிகவும் நன்மை பயப்பதாகும். இவ்வத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பரமபுருஷ பகவானே தனது உன்னதமான செயல்களை விவரித்தார். கீதையின் அறிவுரைகளை உணராதவன் நம்பிக்கையற்றவன் ஆவான். அவன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கின்றான். இத்தகு அறிவுரைகளை பெற்றும் எல்லாவற்றையும் அறிந்த பரமபுருஷ பகவானின் நித்தியமான அனந்தமயமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவன் நிச்சயமாக முதல் தர முட்டாளே. கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அறியாமையை அகற்ற முடியும். தேவர்களுக்கான யாகங்கள், பிரம்மனுக்கான யாகம், பிரம்மச்சரியம், குடும்ப வாழ்க்கை, புலனடக்கம், அஷ்டாங்க யோகம், பயிற்சி, தவம், பௌதீக உடைமைகளை துரத்தல், வேதங்களை படித்தல், வர்ணாசிர தர்மம் எனப்படும் சமூக அமைப்பில் பங்கு பெறுவதால் செயல்படும் யாகங்கள் என பல்வேறு யாகங்களின் கிருஷ்ண உணர்வு மூலம் எழுப்பப்படுகின்றது. யாகங்கள் அறியப்படும் இவை அனைத்தும் ஒழுக்கப்படுத்தும் செயல்களை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இச்செயல்கள் எல்லாவற்றிற்கும் முக்கிய உள்நோக்கம் தன்னுணர்வே ஆகும். அந்த லட்சியத்தை தேடுபவனே பகவத்கீதையின் உண்மையான மாணவன். ஆனால் கிருஷ்ணரின் அதிகாரத்தை சந்தேகிப்பவன் வீழ்ச்சி அடைகின்றான். எனவே பகவத்கீதை அல்லது வேறு எந்த சாஸ்திரமானாலும் அதனை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைந்து தொண்டு செய்து பயில வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றான். அநாதி காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையில் சேர்ந்தவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவாவார். கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு இன்று வரை பூவுலகில் இருந்து வரும் இந்த பகவானின் கட்டளைகளிலிருந்து அவர் சிறிதும் பிறழ்வதே இல்லை. எனவே பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே கூறியுள்ளபடி பின்பற்ற வேண்டும். தனது சொந்த நோக்கங்களுக்காக கீதையின் உண்மையான பாதையிலிருந்து விலகியுள்ள சுயநலம் கொண்டவர்களின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை.
இவை அறிபவன் பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மாவாவான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் உன்னத அறிவு என்னும் 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். ஏன்னா சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு அசுரன். சந்தேகங்கள் இருந்தா மேல முன்னேற்றம் இருக்காது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணினாலொழிய நம்ம டெவலப்மெண்ட் ஆக முடியாது. அதை ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும். சந்தேகங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா குருவிடம், சாஸ்திரங்களை அறிந்த குருவிடம் கேட்டு அறிந்து அதை நீக்க வேண்டும். இப்போ மேக்ஸ்ல ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி நாம மளிகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்டா, இல்ல அல்ஜிப்ரால ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொல்லி மளிகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்டா சொல்லி தருவாரா? படிக்காத ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. ஒரு விவசாயி கிட்ட போய் கேட்க முடியாது. யாரிடம் எதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஆன்மீகமான விஷயங்களை, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால், ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்றால், அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரையில் வந்த சீடரிடம், குருவிடம் நாம் அந்த கேள்வி கேட்டு அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கணும். அப்போ இங்க அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, நீ எழுந்து போரிடு அப்படின்னு சொல்லி. பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அப்போ இங்க யோக முறையில சனாதன யோகம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் அப்படின்னு சொல்லப்படும். சனாதன அப்படின்னா என்ன? நித்தியமானது. எப்படி மிளகாய்க்கு காரம் நித்தியமானதோ, உப்புக்கு காரம் துவர்ப்பு அப்படிங்கிறது நித்தியமானதோ, சர்க்கரைக்கு இனிப்பு நித்தியமானதோ, அது போல சனாதன தர்மம் எல்லோருக்கும் இந்த யோகமானது நித்தியமானது. அதுல 2 இருக்கு. ஒண்ணு பௌதீக உடைமைகளை துறக்கும் யாகம், இன்னொன்னு ஆத்ம ஞானத்தின் யாகம். பௌதீக உடைமைகளை துறந்து யாகம் பண்றது, இந்த அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், ஞான யோகம், அதெல்லாம் பண்றது பௌதீக உடைமைகளை, இது எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆசனம் போட்டு பல நிலைகளை டெவலப் பண்றது. யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார் அப்படின்னு. ஆனா அது பக்தி செயலோட இணைக்கும் போது அந்த துறவை அது பக்தி யோகம் என அறியப்படுகிறது. அப்போ நம்ம ஆன்மீக செயலுக்கு வரும்போது நம்ம ஸ்வரூப நிலையை அறிதல், பரமபுருஷ பகவானை பற்றி உண்மை அறிதல், 2 விதமான பலன்கள் இருக்கு. நம்ம ஸ்வரூப நிலை என்ன? ஆரம்ப நிலை, அதாவது உண்மையான நிலை. ஸ்வரூபம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரூபம் இருக்கு. இப்போ அது நித்தியமானது கிடையாது. இப்ப எனக்கு ஒரு பேர் இருக்கு, அது நித்தியமானது கிடையாது. எனக்கு சொத்து இருக்கு, அது நித்தியமானது கிடையாது. எல்லாமே அழியக்கூடியது. எனது பெயரு, சொத்து, என்னோட இந்த ரூபம். நான் இப்ப ஒரு பெண் வடிவம். இந்த ஆத்மா பெண் என்கின்ற உடலால் மூடப்பட்டிருக்கு. இதே குழந்தை பருவத்துல குழந்தை என்ற அந்த உடலால மூடப்பட்டிருந்தது. இதுவே இன்னும் வயதாகும் போது மூத்த ஒரு பாட்டி வடிவுல மூடப்பட்டிருக்கும். இப்படி பல நிலைகளை மாறி மாறி இந்த உடல் அடையுது, அப்புறம் அழிஞ்சு போகுது. அதனால இந்த ரூபம் நித்தியமானது இல்லை. அப்ப ஸ்வரூபம் அப்படின்னா உண்மையான ரூபம் என்ன அப்படின்னா, நாம ஆன்மீக உடல் எடுத்து ஆன்மீக உலகத்தில் பகவானுடன் இணைந்திருத்தல் தான். அப்போ ஆன்மீக உலகம் தான் நித்தியமானது, அதுதான் நம்ம இடம். அது போல நம்ம ரூபம் என்னன்னா ஆன்மீக உடல். இந்த ஆத்மாவுக்கு இந்த பௌதிக உடல் நித்தியமானது கிடையாது. ஒண்ணு அதை தெரிந்து கொள்ளுவது. 2வது பௌதிக ஒண்ணு சொரூப நிலையை அறியறது, இன்னொன்னு பரமபுருஷ பகவானை பற்றி அறியறது. பரமபுருஷ பகவான் யார்? பரம அப்படின்னா உயர்ந்த, புருஷ அப்படின்னா அனுபவிப்பாளர். உயர்ந்த நிலையில் உள்ள பகவான் எல்லாருக்கும். இப்ப எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு, தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, இப்படி முப்பாட்டன்கள் எத்தனை பேரை நான் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணினாலும் கடைசியில எங்க போய் முடியும்? பிதாமகர், அதாவது பிரம்மதேவர்கிட்ட போய் முடியும். ஏன்னா அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் முதல் ஜீவராசி. எல்லா ஜீவராசிகளிலும் முதல் ஜீவராசி பிரம்மா. அவரை யார் படைத்தார் அப்படின்னு போகும்போது விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து, அந்த தாமரையிலிருந்து அவர் பிறக்கிறார். அந்த விஷ்ணு எங்கிருந்து வந்தார்? கிருஷ்ணருடைய இன்கார்னேஷன்.
சோ கிருஷ்ணர் எங்கிருந்து வந்தார் யாருக்கும் தெரியாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் அவரே. அதான் ஆதி மூலமே அப்படின்னு கஜேந்திரர் கூப்பிடுறார். சோ பரமபுருஷ பகவான் அப்படின்னா கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்ப பரமபுருஷர் பற்றிய உண்மையை அறியறது ரெண்டு விதமான நோக்கம் இங்க இருக்கு. அப்ப நான் என்னோட சொரூப நிலை என்ன? அப்ப இந்த ரூபம்ங்கிறது நித்தியமானது இல்லை. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வடிவம் பெண் வடிவம். ஆனா சொரூபம் அப்படின்னா நித்தியமான வடிவம். சோ ரெண்டையும் அறியணும். பகவத்கீதையை பின்பற்றுவன் ஆன்மீக அறிவின் இந்த இரு பிரிவுகளை மிக எளிமையாக உணரலாம். இப்போ பகவத்கீதை படிச்சா இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடும். அவனுக்கு தான் இறைவனின் அம்சம் அப்படிங்கிற பக்குவமான ஞானம் கிடைச்சிடும். அதுல எந்த சிக்கலுமே கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணா. இப்ப இந்த ஞானம் பகவானின் திவ்ய செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால் மிகவும் நன்மை பயப்பதாகும். இப்ப பரமபுருஷ பகவானே தனது உன்னத செயல்களை இங்க சொல்றார். கீதையின் அறிவுரைகளை உணராதவன் நம்பிக்கையற்றவன். அவன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை தவறா பயன்படுத்துறான். ஓ இத்தகைய அறிவுரைகளை பெற்றும் எல்லாவற்றையும் அறிந்த பரமபுருஷ பகவானின் நித்தியமான ஆனந்தமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவன் நிச்சயமா முதல் தரம் மூடன் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் ஆணி அடிச்ச மாதிரி சொல்றார். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அறியாமையை அகற்ற முடியும். ஏன்னா இந்த உலகத்துல பிறப்பதற்கு காரணம் என்ன? அறியாமை. அறியாமையில தான் நம்ம பல உடல்களை எடுத்து 84 லட்சம் பிறவியில மறுபடியும் உழன்று கொண்டே இருக்கிறோம். இந்த பரிணாம வளர்ச்சியில மனித பிறவி கிடைச்சாலும் மறுபடி பின்னாடி போலாம். நம்ம கர்மவினைக்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சியில பேக்வேர்டு பின்னாண்ட போய் மறுபடியும் மிருகங்களா பிறக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அறியாமையை அகற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப குடும்ப வாழ்க்கை, புலனடக்கம், அஷ்டாங்க யோக பயிற்சி, தவம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள். அப்ப பௌதிக உடைமையை துறக்கிறது எல்லாம் யோகம்னு சொல்றாங்க. வேதங்களை படிக்கிறது ஒரு யோகம்னு சொல்றாங்க. திரிவேதி சதுர்வேதி அப்படின்ட்டு வேதங்களை படித்த அறிஞர்களாக வேதாந்திகளாக மாறுறது. அப்புறம் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ஆசிரமம், வர்ணம் ஆசிரமம், அந்த நான்கு விதிமுறைகளை பின்பற்றுறது, அதனால செய்யப்படும் யாகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. பல்வேறு யாகங்கள் மூலம் கிருஷ்ண உணர்வு எழுப்பப்படுகிறது. ஆரம்ப நிலை எதுவாக இருந்தாலும், நீங்க அஷ்டாங்க யோகமா இருந்தாலும், கர்ம யோகமா இருந்தாலும், ஞான யோகமா இருந்தாலும், தியான யோகமாக இருந்தாலும், ஹட யோகமாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் கடைசியில நீங்க எங்க வந்தே ஆகணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. ஏன்னா அங்க பக்தி தொண்டுக்கு வந்தாதான், அந்த படியை மிதிச்சுதான் நீங்க பகவானோட லோகத்துக்கு போக முடியும். ஆனா இந்த கலியுகத்துல நம்ம நேராவே அதுல போய்க்கலாம். தலையை சுத்தி தொட வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக கிருஷ்ண உணர்வுக்கு வரலாம். சோ இந்த யாகங்கள் அப்படின்னு இந்த மாதிரி பல யாகங்கள், அஷ்டாங்க யோகம், புலனடக்கம், குடும்ப வாழ்க்கை, தவம், அதெல்லாம் ஆரம்ப நிலையில நம்மளுக்கு பயிற்சியாக ஒழுங்குமுறைப்படுத்தும் செயல்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. இதனோட எல்லாத்தோட உள்நோக்கம் என்னன்னா தன்னுணர்வு, தன்னை அறியும் விஞ்ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் இருக்கு. சோ அந்த லட்சியத்தை தேடுபவனே பகவத்கீதையின் உண்மையான மாணவன். ஆனா கிருஷ்ணரின் அதிகாரத்தை சந்தேகிப்பவன் வீழ்ச்சி அடைகிறான். ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லோருக்கும் தலைவர். பிரம்ம சம்ஹிதையில சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு. அக்ஞா ஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா அவனஷ்யதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. சந்தேகிப்பவர்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் விடுதலை கிடையாது. சோ அனாதி காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையை சேர்ந்தவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு. கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பகவான் சூரிய தேவனுக்கு உபதேசித்து அந்த பகவத்கீதையை மறுபடியும் அர்ஜுனன் மூலமா இப்ப புதுப்பிக்கிறார். சோ சூரிய பகவான் இன்னை வரைக்கும் பகவானின் கட்டளையிலிருந்து சிறிதும் பிறழ்வதே கிடையாது. அப்போ பகவத்கீதையின்
பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே கூறியுள்ளபடி பின்பற்ற வேண்டும். இப்ப டாக்டர் ஒண்ணு உங்களுக்கு மெடிசின் தராருன்னா நீங்க எப்படி எடுக்கணும், ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 4 நாளைக்கு சேர்த்து ஒட்டுக்கா போட்டீங்கனாலோ இல்ல 4 நாள் விட்டு 5ஆவது நாள் போட்டாலோ அது பலன் தராது. அது போல பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி பின்பற்ற வேண்டும். நம்ம சொந்த நோக்கத்திற்காக ஒரு சில இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் எனக்கு முடியாதுங்க அப்படின்னு விட்டுட்டோம், நாம முழுசா கத்துக்க முடியாது. ஏன்னா முழுசா கத்துக்கிட்டா மட்டும்தான் அது பர்ஃபெக்ஷன், அந்த முழுமை நிலை அடைய முடியும். இல்லைன்னா அறகுறை ஞானம் எல்லாம் உதவாது. அப்ப கிருஷ்ணர் தான் பரமபுருஷர், அதை முதல்ல ஒத்துக்கணும். கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்தவர், அவரிடமிருந்துதான் எல்லாமே வருது. பகவானே சொல்றாரு, அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜதேமாம் புத்தா பாவ சமன்விதாக அப்படின்னு. சோ சதுர் ஸ்லோகத்துல நானே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறேன், நான் என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றுகின்றது அப்படிங்கிறார். அதனால அவரது செயல்கள் எல்லாமே திவ்யமானவை. ஒரு சிறு களங்கம் கூட, கடுகளவு கூட அவர்கிட்ட கிடையாது. சோ பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே இதை அறிபவன் முக்தி பெற்ற ஆத்மாவாவான். சோ இந்த 4வது அத்தியாயம் உன்னத அறிவு இதோட முடியுது. அடுத்தது அத்தியாயம் 5 கர்ம யோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். இப்ப கர்ம என்றால் செயல், செயல் புரிவதுல கூட யோகம் இருக்கு. ஏன்னா செயலின்றி எந்த ஆத்மாவாலையும் இருக்க முடியாது. சோ உடல் பெற்ற ஆத்மாவானது செயல் புரிந்தே ஆக வேண்டும். யாராவது ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா உலகத்துல பிறந்தவங்க? சோ செயல் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஒரு 5 நாள் செயல் இல்லாம உட்கார்ந்துருந்தா பைத்தியம் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மாவானது எப்பொழுதும் இயங்கக்கூடியது, ஆத்மாவாகட்டும் உடலாகட்டும். அப்போ அதை எப்படி அந்த செயலை புரியலாம்? இப்ப நிறைய பேர் செயல் புரியாம நாங்க சன்னியாசம் எடுத்துட்டு போய் அஷ்டாங்க யோகத்துல ஒரே நிலையில உட்காந்துக்கிறோம் அப்படின்னா இந்த காலத்துல அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் சில காலத்துல நினைப்பான், நாம செய்யறது கரெக்டா இல்லையா, ஐயோ நாம பாட்டுக்கு வீட்டை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம மனைவி குழந்தை குட்டிகள்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு திரும்ப ஓடி வந்துருவான். சோ மனதை அடக்காமல் செயல்களை தடுக்க முடியாது. அப்படியே செயல் புரியாமல் இருந்தால் கூட அது ரொம்ப கஷ்டம், கடினமான பாதை அது. அந்த பாதையை இந்த கலிகாலத்துல யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா இந்த கலிகாலத்துல ஆயுள் ரொம்ப கம்மி. சத்திய யுகத்துல நீங்க 1,00,000 ஆண்டுகள் இருந்தது ஆயுட்காலம். திரேதா யுகம், துவாபர யுகம், அதுல எல்லாம் 10,000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருந்தது. ஆனா கலியுகத்துல 100 ஆண்டுகள். அதுலயும் பாத்தீங்கன்னா காலம் போக போக இன்னும் கம்மியாயிட்டே வரும். மனிதர்களோட உயரம் படிப்படியாக அதுவும் கம்மியாயிட்டே இந்த கலியுகத்துல 5 அடிதான் இருக்கிறாங்க. இன்னும் அவனுடைய அறிவும் குன்றிக் கொண்டே வருகிறது. சத்தியோகத்துல பிரில்லியண்டா இருந்தாங்க, அதுவும் குறைஞ்சிட்டு வருது. சத்தியோகத்துல நாம் பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்துல இருந்தது. தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து இன்னைக்கு இரும்பு யுகம். கலியுகம் அப்படின்னா இரும்பு யுகம். அதுவும் போய் பிளாஸ்டிக் யுகம் ஆயிருக்கு. இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள், பிளாஸ்டிக் பக்கெட்டு, குடம், அது மாதிரி நிறைய பிளாஸ்டிக். அதை நிலத்துல போட்டாலும் நிலத்துக்கு கேடு. பூமி மாதாவை நாம் அப்படி வச்சிருக்கிறோம். சோ இன்னைக்கு கர்ம உணர்வில் செயல், கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். 5வது அத்தியாயம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சசி யச்ரேய ஏதயோர் ஏகம் தன்மே புருஹி நிச்சிதம். படித்தாங்க மாதாஜி. படிங்க. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவ்விரண்டிலும் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான யுக்தி ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி
ஆரம்ப அறிவும் ஜட உலகில் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டது. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதும் அங்கே விளக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்றி பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையும் ஒரே நேரத்தில் வற்புறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவன் மன உறுதியை குலைத்து விட்டார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்கனம்? வேறு விதமாக கூறினால் அர்ஜுனனை பொறுத்த வரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்து போவதையாக தோன்றுவதால் சந்நியாசம் ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்தும் முழுமையாக விடுபட்டிருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை போல தோன்றுகின்றது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இது கவனமா கேட்கணும். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், ஆனா தெளிவா கேட்டா புரியும். இப்ப அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணரே நீங்க முதல்ல செயலை துறக்க சொன்னீங்க. சோ பின்னர் அதை பக்தியுடன் செயலாற்றவும் சொல்றீங்க. இதுல எது நன்மையை தரும்? இப்ப செயல் இல்லாம இருக்கிறதா, செயலை துறந்து விடு அப்படின்னு சொல்றதா, இல்ல பக்தியுடன் செயலாற்று அப்படின்னு சொல்றீங்களே அதை செய்யறதா அப்படின்னு கேக்குறார். சோ இங்க வரட்டு மன கற்பனையை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதுதான் சிறந்தது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா வரட்டு மன கற்பனையை விட பக்தி தொண்டு ரொம்ப எளிமையானது. இப்ப அவங்கவுங்களாம் கற்பனை செஞ்சுட்டு பல பாதைகளை பின்பற்றுவது, இப்போ அஷ்டாங்க யோகம், ஹடயோகம், ஞான யோகம், இதெல்லாம் ஞான யோகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமாவே பகவான் இருக்கிறாரா கற்பனை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம்தான் நான் முடிவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இறுதியா? இந்த உலகில் இந்த உடல் எப்படி வந்தது, இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு, உயிர்னா என்ன, ஓ அது ஆத்மாவா, அப்ப ஆத்மா தானா செயல் புரியுமா, இல்ல அதுக்கு பின்னாடி யாரோ இயக்குனர் இருக்கிறாங்க, அது பரமாத்மா. அப்படியே ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு இது இல்ல அது இல்ல, அது நேத்தி இது நேத்தி என்றால் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா விளக்கி அப்புறம் கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இந்த கலியுகத்தில் இருக்கிற கால அளவு நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா 100 ஆண்டுகள் எல்லாம் இந்த ஆராய்ச்சிக்கு பத்தாது. சோ இந்த மாதிரி வரட்டு மன கற்பனை, இப்போ பிரம்மஜோதியில போய் நான் சேர்ந்துக்கிறேன், நானும் கடவுளாயிக்கிறேன், இதெல்லாம் வரட்டு மன கற்பனை. சாஸ்திரங்கள் சொல்லவே இல்லை நீ கடவுள் ஆகலாம் அப்படின்னு, எந்த சாஸ்திரமும் சொல்லல. சாஸ்திரத்தை தவறாக புரிந்து கொள்வது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானும் கடவுள், பிரம்மாஸ்மி அப்படின்னா ஆத்மா, நானும் ஆத்மான்னு தான் சொல்லுதோ தவிர, இப்ப பிரம்மம் அப்படிங்கிறது நிறைய வகையில பொருள் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல ஆத்மாவை குறிக்குது, ஒரு இடத்துல பரமாத்மாவை குறிக்குது, ஒரு இடத்துல இந்த பௌதிக ஜட உலகை கூட குறிக்குது. அதுக்காக நாம தவறா பொருள் புரிந்து கொண்டு கற்பனையில நானும் கடவுள் ஆகலாம் அப்படின்னு வரட்டு மன கற்பனையை விட பக்தி தொண்டு ரொம்ப எளிதானது. ஏன்னா இயற்கையிலேயே திவ்யமான இது ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கிறது. ஏன்னா பகவானுக்காக காரியத்தை செய்யும் போது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அதனால நன்மையோ தீமையோ கிடையாது, இருமைகளிலிருந்து அவன் விலகி விடுகிறான். 2வது அத்தியாயத்துல அதைத்தான் நாம படிக்கிறோம். ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜட உடலில் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டுள்ளது. ஆத்மா அப்படின்னா என்ன? அது நித்தியமானது, அதை கொல்ல முடியாது, அதை உலர்த்த முடியாது, வெட்ட முடியாது. ஒருவன் உடல்ல அந்த உடையை மாற்றுவது போல அவன் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, அது தனித்தன்மை உடையது. இப்படி ஆத்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் 2வது அத்தியாயத்துல நாம பார்த்தோம். அப்ப அது ஜட உடல்ல இருக்கிற வரைக்கும் அந்த உடல் இயங்குது. அந்த ஜட உடலிலிருந்து ஆத்மா பிரிந்த உடனே
பிரிந்தவுடன் அது செயலற்று பிணமாக மாறிவிடுகிறது. அப்புறம் அது வேறொரு உடலுக்குள்ள போகுது. வேற ஒரு உடலுக்குள்ள போய் மறுபடியும் தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ் தஸ்திரன முக்கியதி அப்படின்னு அது வந்து சிறு வயது, இளமை, முதுமை அப்படின்னு உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அது முதுமையில தனது உயிர் போகும்போது அதுக்காக வந்து குழப்பம் அடைவதில்லை. தீரன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவாளி அதுக்காக குழப்பம் அடையிறது கிடையாது அப்படின்லாம் பார்த்தோம். சோ பௌதீக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு புத்தி யோகத்துல. இந்த புத்தியை கொண்டுதான் நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்குது. சோ புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஞானத்தை அடைந்த பின்னன் ஒருவன் குழம்புவதில்லை. எப்படி பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவது? ஏன்னா நாம எல்லாம் இங்க அனுபவிக்கணும்னு வந்துட்டோம். ஆனா அதுல இருந்து எப்படி விலகிறது? நான் என் குடும்பம், நான் என் உடல், இந்த உடலுக்கு ஒரு பேரு, எனக்கு சொத்து இருக்கு, இதெல்லாம் பந்தம், நம்மை கட்டுப்படுத்துவது. இந்த பந்தங்கள்ல சிக்குண்டு கிடக்கிறோம் நாம. உண்மையில நாமெல்லாம் ஆத்மாக்கள். நாம எந்த ஒரு உறவையும் ஆத்மாவா பாக்குறது இல்ல, உடலாத்தான் பாக்குறோம். ஆனா அந்த உடலோ அழியக்கூடியது, பொய்யான அடையாளங்கள். எனக்கு இந்த பேர் நிச்சயமா, இந்த ஆத்மா போன உடனே உடல்ல இருந்து அந்த பேர் கிடையாது, பணத்தை தூக்குங்கம்பாங்க. அது போல என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அடுத்த செகண்ட் கை மாறிடும், அதுவும் நித்தியம் இல்ல. என் பேர்ல இருக்கிற வீடு, காரு எல்லாம் கை மாறிடும். எனக்கு பேரும் நித்தியம் இல்லை, இந்த உடலும் நித்தியம் அல்ல. சோ இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை நிலையானது என கருதி இதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது. அதே போல 3வது அத்தியாயத்துல என்ன சொல்றாங்க? ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் கிடையாது. சோ செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா என்ன? எப்ப வந்து நாம பகவானுக்கு சேவை செய்யறோமோ அப்போ இந்த அனாவசியமான சடங்குகள், பூணூல் போடுறது, சந்தியாவந்தனம் பண்றது, இதெல்லாம் கிடையாது. ஓ சந்தியாவந்தனமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதவேந்திர பூரி அவர் வந்து சொல்றார், சந்தியாவந்தனமே நீ தூர நெல்லு அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி கிடையாது அவங்களுக்கு. அந்த சடங்குகள் எல்லாம் செஞ்சு மேல வர வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒருவர் ஞானத்தின் பாதையில் நிலை பெற்று விட்டார்களோ டைரக்டா பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவங்க போய் 16 மாலைகள் பண்ணணும், மங்களாரத்தி பண்ணணும், அவங்க வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டியது இல்லை அவங்களுக்கு. டைரக்டா எங்க வேணா உட்கார்ந்து அவங்க பஜனானந்தியா மாறிடலாம். சோ ஞானத்தின் தளத்துல இருக்கிறவங்களுக்கு வேதங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வேதத்தை முதல்லயே பக்தி தொண்டுக்கு வந்துட்டாலே வேதங்களை அறிந்தவனாகிறான். அவங்களுக்கு கர்மம், அவங்க திதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து தேவர்களுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல, மூத்தோர்களுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல, பிற உயிர்வாளிகளுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல. வேதேசு யக்ஞேசு தபசு சைவ ஞானேசு யத் பலம் புண்ணிய பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு வந்துருது. வேதங்களை கற்ற பலன் வந்துருது, ஞானப்பாதை, கர்மப்பாதை, அந்த எல்லாவோட பலன்களும் பக்தி தொண்டுல முழுமையா இருக்கிறவங்களுக்கு வந்துருது. அது போல தேவர்ஷி பூதானாம் நிரூணாம் பித்ருணாம் ந கிங்கரோ ருணேச்ச ராஜன் சர்வாத்மா யஹ சரணம் சரணம் கதோ முகுந்த பரிகிருத்தி கர்த்தும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ பித்ருக்களுக்கோ கடன்பட்டவர்கள் அல்ல. சோ ஞானத்தின் தளத்தில் வந்து விட்டால் அவர்களுக்கு கடமை ஏதும் கிடையாது. அதுக்காக எல்லாருமே நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. அது வந்து மிக உயர்ந்த நிலை. அப்புறம் 4வது அத்தியாயத்துல சொல்றாங்க, எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக பகவான் சொல்றார். சோ இப்ப எதுக்கு கர்ம யோகம் செய்யறோம்? படிப்படியாக கிரம முக்தி. கிரம அப்படின்னா சிலருக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் எல்லாம் வரும். எல்லாருமே உயர்ந்த தளத்துக்கு சீக்கிரம் வந்துட முடியாது. பக்தி பாதை எடுக்காதவங்களுக்கு படிப்படியாக யாகங்கள் செய்து கர்ம காண்டத்துல ஈடுபட்டு பல புண்ணிய காரியங்கள் செய்து அப்புறம் நம்மளுக்கு 7.28 என்ன சொல்றாங்க? ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் திக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடபிரதாக அப்படின்னு.
சோ பக்தி பாதையில வர்றதுக்கு கூட அவங்க பல புண்ணியங்களை செஞ்சிருக்கணும், பாவங்கள் கழிக்கப்பட்டிருக்கணும். சோ இந்த மாதிரி கர்ம காண்டத்துல ஈடுபட்டு அப்புறம் ஞான பாதையில வந்து அப்புறம் ஆஹ் தியான யோகத்துல ஈடுபட்டு படிப்படியாக பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சூதுர்லப. பல பல பிறவிகளுக்கு அப்புறம் பகுனாம் ஜென்மனாம் பல ஜென்மங்களுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்க ஞானத்தில் எல்லா யாகங்களும் செய்யறது எங்க போய் முற்று பெறுகிறது? ஞானத்துல. ஏன்னா ஞானம் என்கின்ற அந்த பக்குவமான அறிவு இருந்தால் மட்டுமே பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். 4வது அத்தியாயத்துல இப்ப நாம படிச்சதுல என்ன சொல்றார்? பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடு அப்படின்னு பகவான் சொல்றார். சோ எனக்காக செயல்படுங்கிற அதுதான் ஞானம். பகவானுக்காக செயல்படுது. பகவானை திருப்திப்படுத்துவதுதான் நமது கடமை. அவரை என்னைக்கும் நாம சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அவர் தான் என் எஜமானர், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். சோ எஜமானை சந்தோஷப்படுத்துறது தான் ஒருத்தரோட கடமை. சோ 4வது அத்தியாயத்துல இந்த ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுன்னு சொல்றார். இப்படி பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தின் செயலின்மையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர். சோ பக்தியில செயலாற்ற வேண்டும், ஞானத்தில் செயலின்மை. அப்படின்னா இப்ப ஞானத்தை பெறதுக்காக அஷ்டாங்க யோகிகள் எல்லாம் ஒரே இடத்துல செயல் இல்லாம உட்கார்ந்துக்கிறாங்க. ஞானத்தின் செயலின்மையும் ஒரே நேரத்தில் சொல்றார். அப்ப அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைக்கிறார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்தி விடுவதே ஞானத்தின் துறவு அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறார். இப்போ புலன்களால் செய்யப்படும் செயல்கள் எல்லாம் முற்றிலும் நிறுத்திட்ட யோகிகள் என்ன பண்றாங்கன்னா, காட்டுல போய் புலித்தோல் போட்டோ மான் தோல் போட்டோ உட்கார்ந்துக்கிறாங்க. ஆசனத்துல ஏதோ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து சின்முத்திரை கையில வச்சுக்கிட்டு கண்களை மூடியும் மூடாமலும் முதுகு தண்டு அப்படியே நிமிர்ந்து இருக்கணும். சோ கண்களை மூடினால் தூக்கம் வந்துடும், மூடாமல் இருந்தாலோ நிறைய பார்த்து என்ன ஆகும், அவங்களுடைய கவனம் சிதறும். அதனால கண்களை மூடவும் மாட்டாங்க, ஏன்னா தூங்கிடுவாங்க. அப்போ நல்லா முழிச்சிட்டு இருந்தா கண்கள்ல பாக்குறது எல்லாமே கவனம் சிதறும். அதனால மூடியும் மூடாமலும் கண்களை அந்த நெற்றி புருவத்திற்கு மத்தியில ஆக்ஞா சக்கரத்துல தனது கவனத்தை செலுத்தி அவங்க அப்படியே முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிட்டு சூனியத்தை நோக்கி ஒன்னை நோக்கி அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. சோ அது செயலின்மை. சோ அப்படி செய்யறதுனால அதுதான் துறவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அர்ஜுனன். அதுதான் ஞானத்தின் துறவுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்கனம்? சோ பக்தி தொண்டுனாலே செயலாற்றுவது, பகவானுக்காக செயல் புரிய வேண்டும், செயலை நிறுத்தவே முடியாது. சோ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாதது அப்படின்னு நினைக்கிறார். சோ செயல் செஞ்சா அது எப்படி துறவாகும்? இப்ப நாம எல்லாம் இருக்கிறோம், கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க ஏற்கனவே துறவிகள் தான். ஏன்னா எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தவர்கள். மேலோட்டமா பார்த்தா யாரையும் அதனால தெரியாது துறவு எடுத்திருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்களும் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்பவும் போல எல்லாரும் வேலைக்கு போறாங்க, இவங்களும் போறாங்க, எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. என்ன துறவு இருக்கு இவங்க கிட்ட? இவங்க பக்தி யோகிகள் சொல்றாங்களே. எப்படி யோகி அப்படின்னா ஒரே ஒரு காய் வேஷ்டி கட்டிட்டு எப்பவுமே பகவானை பத்தி உக்காந்தே ஒரே இடத்துல உட்காந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரேன்னு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு சரியா சாப்பிடாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க, குடும்பத்துல குழந்தைகளை பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் பக்தி யோகிகள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு குழப்பமா இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து எதையும் உரிமை கொண்டாடுவதில்லை. அதே துறவு மனப்பான்மை தானே. எல்லாமே கிருஷ்ணருடையது, அப்ப துறப்பதற்கு ஒன்றும் இல்லை. கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லாமே பகவானுடைய சொத்து. நாம வந்து திடீர்னு வர்றோம் இந்த உலகத்துக்கு, அதனால எல்லாமே என்னோடது ஆயிருமா? இறக்கும் போது எதையும் எடுத்துட்டு போறது இல்ல.
சோ எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே கிருஷ்ணருடையது. அப்ப இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிக்க கொடுத்திருக்காரு, அதை பகவானுக்கே நான் வந்து யூஸ் பண்றேன். அதனால அது வந்து அதுதான் உண்மையான துறவு. ஆனா யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ இது என்னுடையது, அந்த எண் அப்படிங்கறதுலயே அவங்களுக்கு பற்று வந்துருது, அதுக்கப்புறம் அவங்க துறக்குறாங்களாமா. ஆனா கிருஷ்ண பக்தன் முதல் நிலையிலேயே எல்லாத்தையும் திறந்துடுறான். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துறக்கிறதுக்கு ஒரு தவறான எண்ணத்துலதான் அவங்க துறக்குறாங்க. ஏன்னா என்னுடையதுங்கிறங்க உரிமை உணர்வு அவனுக்கு இருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வுடையவனுக்கு உரிமை உணர்வே கிடையாது, இந்த உலகத்துல பற்று கிடையாது. ஆனா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். வெளிப்படையா பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது, ஆனா உணர்வுல தெரியும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் எதுவும் தன்னுடையது இல்லை அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படுகிறான். அப்ப அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்பாகாதது அப்படின்னு நினைக்கிறார். சோ சந்நியாசம், அதாவது ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயலிலிருந்து முழுமையாக விடுபட்டிருப்பது என்று எண்ணுகிறான். அப்போ செயலிலிருந்து விடுபட்டு சும்மா போய் உக்காந்து தியானம் பண்றது, காட்டுல போய் தியானம் பண்றது, அதுதான் அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் இப்படித்தான், நம்ம பக்திக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம். எங்கேயாவது காடு கிடைக்குமா, தனிமையில உட்காருவோமா, அப்பதான் நம்மளுக்கு பகவான்கிட்ட போக முடியுமா, முக்தி கிடைக்குமா, அதுவும் பெண்களா பிறந்துட்டோமே எப்படி போறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் விடை இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது. அதுதான் இப்ப அர்ஜுனுக்கு தெரியல. முழு ஞானத்துடன் செயல்படுதல், அதாவது எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாம் பகவானுடையது. ஆனால் செயல் புரியாமல் இருக்க முடியாது, செயல் புரிதே ஆக வேண்டும். அவருடைய பொருட்களை வைத்து அவருக்கே நம்ம அர்ப்பணம் பண்றதுனால அது விளைவுகள் அற்றது. எல்லாமே பகவானுடையது, அவருக்கே அர்ப்பணம் பண்ணி, ஏன்னா எனக்குன்னு எதுவுமே கிடையாது, என்னுடையது நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நாம் செயல்படும் போது எதுக்குமே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, எல்லாமே டிட்டாச்மெண்டோட செயல்படுறோம். அது வந்து செயலின்மைக்கு ஒப்பாகுது. ஏன்னா நாம் செயல் புரிந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு நல்லதோ தீமையோ அந்த ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க செயல் புரிந்தால் அது வந்து நம்மளுக்கு எந்த விளைவும் தர்றதில்லை. ஏன்னா எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணரோட மண்டையில போட்டுட்டோம். நல்லதோ கெட்டதோ நீ எடுத்துக்கோ கிருஷ்ணா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆனா நான் நீ சொன்னபடி நான் செயல்படுறேன், வேத கட்டளையின் பிரகாரம் உனது உத்தரவுப்படி எல்லாமே கிருஷ்ணருக்காக செயல்படுறேன். அதனால விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகிறது. அதனால அது செயலின்மைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனா நம்ம செயல் செய்வோம் யாருக்காக? கிருஷ்ணருக்காக. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு வேணும், எனக்கு வீடு கட்டணும், நான் மெத்தை போட்டு அனுபவிக்கணும் இப்படின்னு எனக்குன்னு செஞ்சீங்கன்னா அதுல விளைவு உங்களை பந்தப்படுத்தும். ஆனா இது கிருஷ்ணருக்காக, இந்த வீடு கிருஷ்ணருடையது, இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கிருஷ்ணருடையது, அவர் எனக்கு தந்திருக்கார் அப்படிங்கிற நன்றி உணர்வோட அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து நீங்க அதை பயன்படுத்தும் போது அந்த உணர்வினால நீங்க விளைவுல இருந்து தப்பிச்சிடுறீங்க. சோ எந்த செயல் செய்தாலும் அது உங்களுக்கு மறுபடி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் புண்ணியம் கிடைக்கும், இல்ல பாவம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும், கெட்டது கிடைக்கும். ஆனா அதுக்கு மறுபடியும் மறுபடியும் பின்விளைவுகள் வந்துட்டே இருக்கும். சைக்கிள் செயின் மாதிரி சுத்திட்டே இருக்கணும். அது வந்து எங்கேயும் நிறுத்தவே முடியாது. அதனாலதான் பிறப்பு இறப்பு மறுபடியும் வந்துட்டே இருக்கு. புனரவி ஜனனம் புனரவி மரணம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட், அது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு. சோ இப்படியே இது கேரி ஃபார்வர்டு. உங்களுக்கு கிரெடிட் ஒரு பக்கம் இருக்கும், டெபிட் ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் பேலன்ஸ் வரும். அதை வந்து கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். அப்புறம் மறுபடியும் இப்படியே தொடர்ந்த கதையாக நாய்வால பிடிச்ச மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்கணும். சோ இது வந்து நிறுத்தவே முடியாது. அப்போ செயலின்மைக்கு ஒப்பாக எது கருதப்படுகிறது? கிருஷ்ண உணர்வின் செயல். ஞானத்துடன் செயல்படுவதால் அந்த விளைவுகள் கிடைக்காது, அதுக்கு விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்துவது, ஞானத்தை பயன்படுத்துவது. அந்த ஞானம் இருந்தது அப்படின்னா எல்லாரும் விளைவுல இருந்து தப்பிச்சுக்கலாம். எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா அப்படின்னு கேக்குறாரு. இப்பவும் அவருக்கு வந்து மறுபடியும் கேக்குறாரு, செயலை துறந்து விடுவதா, அது
அதுக்கு வழியே கிடையாது. எல்லாருமே செயலை திறந்துட்டு எங்க போறது? ஒரு ஆண்கள் கூட போயிடலாம் செயலை திறந்துட்டு. பெண்கள் போக முடியுமா வீட்டை விட்டு? போகவே முடியாது. அப்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ செயலை துறக்காமல் செயலை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அது அதனுடைய விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகிறது. இப்போ முழு அறிவுடன் செயல்படுவதா, அதுதான் கரெக்ட். அறிவு அப்படின்னா ஞானம். ஞானத்துடன் செயல் செய்து கொண்டு அதை பகவானுக்கு அர்ப்பணித்து அதன் விளைவுகளிலிருந்து தப்பிக்கிறது தான் கிருஷ்ண உணர்வில் செயல். சோ அதுக்கு பகவான் சொல்றார், ஆன்சர் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயச கரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? புருஷோத்தமராக படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. புருஷோத்தமனாகிய முழுமுது கடவுள் பதில் வைத்தார். செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பொருளுரை: புகழ் உணர்ச்சியை தேடும் பல்நோக்கு செயல்களை பௌதிக பந்தத்துக்கு காரணமாகும். உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்ற வரும். அதனால் பௌதிக பந்தத்தை நீடித்துக் கொள்வதும் உறுதியாகும். ஸ்ரீமத் பாகவதம் இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. நூனம் பிரமத்த குருதே விகர்ம யத் இந்திரிய பிரிதாய அப்ருணோதி நா சாது மன்ய யத ஆத்மனோயம் அசன் அபிக்லேஷ த ஆச தேக பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன ஜிக்ஷாச ஆத்ம தத்துவம் யாவத் கிரியா தாவத் இதம் மனோபை கர்மாத்மகம் ஏன சரீரபந்தக ஏவ மனக கர்ம வசம் பிரவிங்கதே அவித்யா ஆத்மன யுபதியமானே பிரதி ந யாவன் மை வாசுதேவ ந முரியதே தேக யோகன தாவத். மக்கள் பழநோக்கத்தில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்து செய்த பழநோக்கு செயலின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. எனவே புலனுகர்ச்சி செயலாற்றுவது நல்லதல்ல. ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினாவதரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாதவரை பலநோக்கு செயல்களை செய்தாக வேண்டும். மேலும் புலனுகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் முடியுள்ளவரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். மனமானது பலநோக்கு செயலில் மூழ்கி இருந்தாலும் சரி, அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வாசுதேவன் பக்தி தொண்டில் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும். எனவே முக்தியடைவதற்கு ஞானம்தான் ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானதல்ல. ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும். இல்லையில் பௌதிக பிணைப்பில் தப்பிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலநோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்தில் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. அவ்வாறு இதயம் தூய்மை அடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பலநோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும். மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை தானாக விடுபடை செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சியடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்பொழுதும் மேலானதே ஆகும். ஸ்ரீல ரூப கோசாமி தனது பக்தி ரசாமிருதில் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வற்ற துறவு பூர்ணமானதல்ல. பிராபஞ்சித கதையா புக்தையா ஹரி சம்பந்தி வஸ்துன முஷூபி பிரத்யாபோ வைராக்கியம் பல்கி கத்தியதே. முக்தியடை விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருள்களை பௌதிகமானவையாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்களது துறவு முழுமையானது அல்ல என்று கூறப்படுகிறது. இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய
துறவு முழுமையானதாகும். உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம்? அனைத்தும் கிருஷ்ணனுடைய சொத்து என்பதை அறிபவன் எப்பொழுதும் துறவில் நிலை பெற்றுள்ளான். அனைத்தும் கிருஷ்ணர் சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியை சேர்ந்த சன்னியாசின் எத்தகைய செயற்கையான துறவியும் விட பன்மடங்கு சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். இதை நாம முதல்லயே பேசிட்டோம். எல்லாமே பகவானுடைய சொத்து. அந்த உரிமை உணர்வை ஒரு பக்தன் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடையது அப்படிங்கிறதே கிடையாது அவனுக்கு. எல்லாமே பகவானுடையது. அதனால பகவானுடைய சொத்தை பகவானுக்கே உபயோகிக்க வேண்டும். இது நம்ம போன இதுலயே பேசிட்டோம். யாரும் எதன் மீதும் உரிமை கொள்ளக்கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானது. இங்கெல்லாம் தற்காலிகமாக, நிரந்தரமா கிடையாது. தற்காலிகமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அனுபவிக்கலாம். ஆனா அதுல உரிமை உணர்வு கிடையாது. யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை எல்லாரும் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவுங்கிற கேள்விக்கே அங்க இடம் கிடையாது. எல்லாமே கிருஷ்ணருடையது. அதனால எப்போதும் துறவில் அவன் நிலை பெற்றுள்ளான். கிருஷ்ண உணர்வில் செயல்படும் இந்த பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியை சார்ந்த சன்னியாசியின் எத்தகைய செயற்கையான துறவை விட சிறந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் உரிமை உணர்வு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் இது என்னோடது என்னோடது என்னோடதுன்னு அப்புறம் அதை துறக்குறாங்களாமா. ஆனா கிருஷ்ண உணர்வு கொண்டவன் அவனுக்கு முதல்லயே அந்த ஞானம் எனும் பக்குவமான அறிவினால அவன் தெரிஞ்சுக்கிறான், இது எல்லாமே கிருஷ்ணருடையது, எனக்கு துறப்பதுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத. உண்மையில பார்த்தா நாம பிறக்கும்போது ஒண்ணுமே இல்லாம பிறக்கிறோம். அப்புறம் இறக்கும் போது பாத்தீங்கன்னா நாம எதுவும் கொண்டும் போறது கிடையாது. அந்த உடலை கூட கொண்டு போறது கிடையாது. போகும்போது எதுவுமே இல்லை நம்ம கையில. காதற்ற ஊசியும் வராது கண் கடை விழிக்கேன்னு. இடையில நம்ம சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளங்கபடமற்ற மனசு, அது ரஜோ தமோ குணங்கள் எல்லாம் தாக்காதப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் எதையுமே என்னோடதுன்னு சொல்லாது. அது வளர வளர பொம்மையிலிருந்து இது என்னோட பொம்மை, இது எங்க வீடு, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உரிமை உணர்வு ஆரம்பிக்குது. அப்புறம் பெருசாக இது என்னோட நிலம், என்னோட வீடு, என்னோட கார் அப்படின்னு பெரிய லெவல்ல. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே இந்த மனிதர்களுக்கு அந்த பற்று வளர்ந்துட்டே வருது. அப்ப பற்று வளர வளர நம்ம எண்ணங்கள் விகாரங்கள் உருவெடுக்குதுங்க. இங்க முழுமுதற் கடவுள் சொல்றார், செயலை துறத்தல் பக்தியுடன் செயல்படுதல் ரெண்டுமே முக்திக்கு ஏற்றது. இப்போ நிறைய பேரு இந்த அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், ஞான யோகம் அதெல்லாம் போறவங்களுக்கு முக்தி கிடைக்கும், பக்தி கிடைக்காது. ஏன்னா பகவான் பக்தியை கொடுக்க மாட்டார் அவ்வளவு சீக்கிரம். முக்தியை கூட கொடுத்துருவார், ஆனா பக்தி கொடுக்க மாட்டார். பக்திங்கிறது ரொம்ப பெரிய லெவல், அன்பு தொண்டு. அப்ப ரெண்டு பேருக்குமே, பக்தர்களுக்கும் முக்தி கிடைக்கும், இந்த மாதிரி யோகங்கள்ல போறவங்களுக்கும் முக்தி கிடைக்கும். முக்தினா என்ன? பௌதிகத்திலிருந்து விடுபடுதல், பற்று அறுப்பது. எப்படி ஒரு வெள்ளரிக்காய் முத்தின உடனே அது தன்னை அந்த செடியிலிருந்து தானாக விடுபட்டு அந்த காம்பு அருந்து விடுகிறதோ, அது போல முக்தி நிலை என்றால் அவன் பௌதிகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுவது. அது செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப பலநோக்கு செயல்களே பௌதீக பந்தத்திற்கு காரணம். புலனுகர்ச்சியில ஈடுபடுறவங்க என்ன பண்றாங்க? பலவிதமான கர்ம காண்டத்துல ஈடுபடுறாங்க. நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக ஓடி ஓடி புண்ணிய காரியங்களையும் செய்யறாங்க. ஏன்னா ஒரு லக்ஷ்மி உள்ள வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா புண்ணியம் செஞ்சாதான் லக்ஷ்மி வருவாங்க. அதனால அவன் நிறைய கோயில்களுக்கு போறான், அன்னதானம் கொடுக்குறான், மருத்துவ உதவி செய்யறான், மரம் நடுறான். இப்படி சமூக சேவைகள், பொதுமக்களுக்கு சேவைகள், அனாதை இல்லங்களுக்கு காசு தரான், பள்ளிக்கூடங்களுக்கு புத்தகங்கள், பெஞ்ச் எல்லாம் வாங்கி தரான். இப்படி பலவிதமான சேவைகள் செய்யும் போது அவனுக்கு புண்ணியம் கூடுது. இதெல்லாம் பலநோக்கு செயல்கள். ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்றது. இதெல்லாம் உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கிறதுக்காக செய்யப்படும் செயல்கள். இதனால என்ன ஆகுதுன்னா அடுத்த பிறவி கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் பணக்காரனா பிறக்கிறான்,
இன்னும் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறான். பல விதமான இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய குடும்பத்துல, செல்வந்தர் குடும்பத்துல அவனுக்கு பிறப்பு கிடைக்குது. ஆனா இதெல்லாமே பந்தத்தை நீட்டிக் கொள்வதற்காக செய்யப்படும் செயல்கள். ஆனா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறப்பே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க நல்லா பிறக்கணும், அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு பெரிய பணக்காரனா பிறக்கணும், நல்ல சௌகரியமா இருக்கணும், பெரிய பெரிய கார் வாங்கணும், ஃபேக்டரி ஓனரா இருக்கணும் அப்படின்னலாம் நிறைய புண்ணியங்களை செய்வாங்க. சிலர்லாம் படிப்பு வரணுங்கிறதுக்காக பல வித்யா தானம் செய்வாங்க. சிலரெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தானியங்கள் தரித்திரமே இருக்காது. எப்பவுமே பசி அப்படிங்கறதுக்கு அவங்க வீட்டுல அன்னங்கள், அந்த தானியங்கள் நிறைஞ்சிருக்கும். இப்படி பல வகையான கர்ம காண்டத்துல ஈடுபடுறதுதான் இந்த பௌதிகவாதிகள். இப்ப மக்கள் புலநுகர்ச்சியில பித்து பிடிச்சு அலையறாங்க. கடந்த காலத்தில் செய்த பலநோக்கு செயல்கள் விளைவுதான் இப்ப முழுக்க முழுக்க தற்போதைய உடல். ஏன்னா போன இதுல என்ன செஞ்சோமோ, சத்துவ குணத்திலும் ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் என்ன செயல் செய்தமோ அதற்கு ஏற்ப நம்மளுக்கு இப்போ உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு காது, மூக்கு, கண்ணு, காலு, கை, உடல், அழகு, நிறம், குடும்பம், அம்மா, அப்பா, உறவினர்கள், இதெல்லாமே நாம நினைச்சு எனக்கு இப்படித்தான் வேணும்னு கண்டிஷன் போட்டு வர்றது கிடையாது. நாம எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், பாகிஸ்தான் பார்டர்லயா, பாலைவனத்திலயா, இல்ல கோயம்புத்தூர்லயா, இல்ல திருப்பூர்லயா, இல்ல சென்னையிலயா, இல்ல மும்பைல, மும்பை அந்த இழிவான பகுதி ஒண்ணு இருக்குமே, ரொம்ப மோசமான பகுதி, அங்கேயா இல்ல குப்பை கோலத்துக்கு நடுவுலையா, எப்படின்னு தெரியாது. நாம செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப இந்த உடல் கிடைக்குது. அது மனித உடலா, பன்றியின் உடலா, இல்ல ஆமை உடலா, இல்ல மீனோட உடலா, பறவையோட உடலாங்கிறதெல்லாம் நாம நிர்ணயிக்க முடியாது. நம்ம செயல்கள் அங்க நாம என்னென்ன செய்யறோமோ, உள்ள பரமாத்மாவாக இருந்து சாட்சியாக இருந்து பகவான் நம்மை கண்காணிச்சுட்டே இருக்காரு. சோ நமது செயல்கள் எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப எப்படி உங்களை கேமரா வச்சு ஒரு ஃபேக்டரியில நீங்க என்ன வேலை செய்யறீங்க, எப்படி செய்யறீங்க, என்னென்ன பேசுறீங்க, ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு உங்க மூமெண்ட் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அது போலத்தான் இதெல்லாம் ரொம்ப எத்தனை கோடி கம்ப்யூட்டர் வச்சாலும், இந்த மாதிரி கேமரா வச்சாலும் இங்கெல்லாம் ஈடுனை பகவானுடைய பவரை நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா அவர் ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன பண்றோங்கிறத பல கோடி 33 கோடி தேவர்கள் எல்லாம் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு, நாக்குக்கு ஒண்ணு, கண்ணுக்கு ஒண்ணுன்னு அவங்கதான் எல்லாம் அலோவ் பண்றாங்க. சோ அவங்கெல்லாம் நம்ம மொத்த இயக்கங்களையும் ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ சத்து குணத்திலேயோ நம்ம எப்படி செயல்படுறோங்கிறத வச்சு நம்மளுக்கு அடுத்த பிறவியில நாம் யாருக்கு பிறக்கணும், எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. அதனால நாம முதலே விதை போட்டுட்டோம், நாம என்னவா பிறக்கணும் அப்படிங்கறதுக்கு. இப்ப செயல்பட்டு கொண்டிருப்பது அடுத்த பிறவிக்கு பலன் தரும். சோ நம்ம விதை போட்டது நம்மளுக்கு எப்ப முளைச்சு பலன் தருது, கொஞ்சம் காலம் கழிச்சுதான், உடனே பலன் தர்றது இல்ல. இது ரொம்ப சூட்சுமமானது. அப்போ இந்த உடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதமாக இது நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உடல்னு எடுத்தா அங்க தலைவலி, காய்ச்சல், சளி, மலம், மூத்திரம், எல்லா கஷ்டமும் இருக்கு. சோ புலனுகர்ச்சிக்காக செயல்படுவது நல்லது கிடையாது. ஒருவன் தனது உண்மை நிலையை பற்றி வினவாதவரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. அப்போ பிரம்மனை பற்றிய கேள்வியில ஈடுபட வேண்டும். நான் ஏன் இங்க பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த உடல் கிடைச்சது, நான் ஏன் கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், அவன் மட்டும் கலரா இருக்கான், அவன் மட்டும் பெரிய பணக்காரனா இருக்கான், நான் ஏழை குடும்பத்துல ஏன் பிறந்த, எனக்கு ஏன் கஷ்டம் வருது, இப்படி பல கேள்விகள். அப்போ அவன் அதெல்லாம் தன்னோட உண்மை நிலையை பற்றி வினவ வேண்டும். அப்புறம் நான் ஏன் ஆத்மாவா உடலா அப்படிங்கிற தன்னுணர்வு வரைக்கும் அது அடையும், கேள்வி கேட்க கேட்க. அப்ப அந்த உண்மையை நிலைமையை அறிந்து கொள்ளாதவரை பலநோக்கு செயல்ல புலனுகர்ச்சி அதுல ஈடுபட்டிருப்பான். ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு சாப்பிடணும், தூங்கணும், எப்படி கழுதையும் பண்ணையும் இருக்கோ, உண்ணுவது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுவது, தன்னை தற்காத்து கொள்ளுவது, அது மாதிரி நானும் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு மனுஷ உடல் கூட கிடைக்காது அப்புறம். ஏன்னா மனித உடல் எதுக்கு கிடைக்குது, தன்னை அறியும் விஞ்ஞானத்துல ஒருத்தன் ஈடுபட வேண்டும். நான் உடலா ஆத்மாவா, எனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு,
அப்படிங்கிறதுல இருந்து. அப்போ புலனகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கியுள்ளவரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்ப லோகம் விட்டு லோகம், கூடு விட்டு கூடு, இப்படி இடம் மாறிட்டே தான் இருக்கணும் வேற வேற உடல்ல. இப்ப மனமானது பல நோக்கு செயல்களில் மூழ்கி இருந்தாலும் சரி, அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். சோ பக்தி தொண்டுல ஈடுபடும் போது அந்த அறியாமை தானா போயிடும். சோ அவ்வாறு செய்தால் மட்டும் பௌதிக வாழ்க்கை எனும் பிணைப்புல இருந்து நாம வெளியேற முடியும். ஏன்னா பௌதிக வாழ்வுங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்பதான் பிறந்தோன்னு, ஆனா பல கோடி பிறவிகளாக நாம் எடுத்துட்டு இருந்திருக்கிறோம். அப்போ முக்தி அடைவதற்கு ஞானம் மட்டும் போதுமானதல்ல. இந்த ஜடல் முக்தினா என்ன? முக்தி அடையிறதுக்கான ஞானம் என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது. அதுக்கும் மேல நான் ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிற நிலையில செயல்படணும். அதாவது பகவானுக்கு நான் சேவகன் அப்படிங்கிற நிலையா, ஜீவேன சுரூபகாய கிருஷ்ணேர நித்யதாச. இல்லைன்னா இந்த பௌதிக பிணைப்புல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா முக்திங்கிறது இறுதி நிலை கிடையாது, அதுக்கப்புறம் பக்தி. அதுக்கப்புறம் தான் பக்தி தொடங்கி நாம பகவான் மேல அன்பை வளர்த்து அவருக்காக செயல்படணும். இப்ப கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுறது கிடையாது. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனவே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. சோ பலநோக்கு செயல்களை மட்டும் நான் துறந்து விடுகிறேன். பாருங்க, நான் செயல்படவே இல்லை. காவி வேஷ்டி கட்டிட்டு ஒரு மான் தோலை போட்டுட்டு நான் உட்காந்து சும்மா வெறுமனவே தியானம் பண்றேன், ஒரு சூன்யத்தை நோக்கி தியானம் பண்றேன் அப்படின்னா அதுல முன்னேற்றம் கிடையாது. ஏன்னா இதயம் அங்க தூய்மை அடையல. அதனால மறுபடியும் அவன் கீழே வரணும், பலநோக்கு செயல்கள் தளத்துல ஈடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா சும்மா எத்தனை நாள் உட்காந்துட்டு ஒண்ணுமே தெரியாம ஞானம் இல்லாமல் வெறும் சடங்கை மட்டும் செய்பவனால் இறுதி நிலைக்கு போக முடியாது. சோ ஞானத்தை பெற வேண்டும். அதுல ஞானத்தை பெற்று பின்னர் பக்தியை பிராக்டிஸ் பண்ணணும். ஞானமே இல்லாம நான் போய் தவம் பண்ண போறேன் அப்படின்னா வெறும் உடல் வெளிப்புற செயல்பாடு கிடையாது. யோகம் அப்படிங்கிறது வெளிப்புற செயல்பாடு கிடையாது. அப்போ ஞானத்தின் தளத்தை அடைய வேண்டும். சோ இப்படி இதயம் தூய்மை அடையாத காரணத்தினால் அவன் மீண்டும் பலநோக்கு செயல்ல ஈடுபடுறான். இப்ப கிருஷ்ண உணர்வில் செயல்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவிலிருந்து ஒருவனை தானாக விடுபடச் செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பலநோக்கு செயலிலிருந்து விடுவிக்குது? ஏன்னா கிருஷ்ணருக்காக எல்லாவற்றையும் செய்யும் போது அந்த செயல்களின் விளைவு எரிக்கப்படுகிறது. அதனால் அவன் செயல் புரியாதவனாக கருதப்படுகிறான். இப்ப செயல் புரிஞ்சாதானே உங்களுக்கு புண்ணியம் வரும், இல்ல பாவம் வரும். சோ செயல் புரியாத நிலைக்கு செயல்படுகிறான், ஆனால் செயல் புரியாத நிலைக்கு, அதாவது கர்மாவில் நாம் எப்படி பார்த்தோம், கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி. சோ கர்மா என்றால் செயல், செயல்ல செயலின்மையும் செயலின்மையிலே செயலையும் பார்க்க முடியும். இப்ப கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எங்கனமும் வீழ்ச்சி அடையலாம் என்கின்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் இது மேலானது. ஏன்னா துறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஞானம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் துறவுகள் அனைத்தும் வீழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு ஞானம் இல்லாம காட்டுக்கு போறவன் தானாக புலன்களை கட்டுப்படுத்த நினைக்கிறவனால புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாமே பகவானோட கண்ட்ரோல்ல. மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு? பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் தான் நம்மை கட்டுப்படுத்த முடியும். அவரிடம் சரணடையும் போது அவர் நமது புலன்களை கட்டுப்படுத்துகிறார். உள்ளிருந்து பகவான் பரமாத்மாவாக எனது புலன்களை கட்டுப்படுத்துகிறார். நான் தான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி திமிராக நான் போய் நானே எல்லாம் செஞ்சுக்குவேன். ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சதே அதுக்காக தானே. நீ என்ன செய்யறது, நான் போய் தனியா வாழ்ந்து காமிக்கிறேன், நம்மள பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனாலும் நம்மளால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு பகவான் நமக்குள்ள பரமாத்மாவா உட்கார்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் அவ்வளவு கருணை. ஆனா நமக்கெல்லாம் அது தெரியல. நானா செயல்படுறேன், எனக்கு அறிவு இருக்கு. அதான் சொல்றாரு, அந்த அறிவை கொடுத்தவன் நான் தான். இப்ப விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அந்த அறிவை கொடுத்தது பகவான் தான். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு.
மாயா அபகிருத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். மாயினால் அவர்களது அறிவு மயக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா பகவான் மேல நம்பிக்கை இல்லை. அவங்க அறிவு தானா செயல்படுறதா நினைக்கிறாங்க. அப்புறம் அப்படி செயல்படுறவங்களுக்கு ஏன் அவங்க வயோதிகத்தை நிறுத்த முடியல? எப்பவுமே அவங்க தங்களுடைய ஆண்டை வாழ்வை நீட்டித்துக் கொள்ளலாமலாம். அதெல்லாம் முடியாது. அவங்க ஏதாவது ஒரு உயிரை படைக்க முடியுமா? முடியாது. இறப்பு ஏன் ஏற்படுது, அதை தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நாங்க தான் பெரிய ஆளுகன்னு கங்கணம் கட்டிட்டு விஞ்ஞானிகள் கடவுளை மறுக்கிறாங்க. எல்லாம் தானா தோன்றியது அப்படின்னு. எந்த முட்டாளாவது சொல்ல முடியுமா? தானா தோன்றினா ஏன் வேறு வேறு வித்தியாசங்கள்ல இருக்கோம் எல்லா மனிதர்கள்? ஒரே மாதிரி இருக்க வேண்டியதுதானே எல்லா ஜீவராசிகளும். சோ குறைபாடுகள் ஏன் அங்க வருது? சோ இதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுல நிறைய விஷயம் இருக்கு. நுணுக்கமாக நீங்க வீட்டுல போய் மறுபடியும் படிச்சு பாருங்க. ஏதாவது கேள்வி இருந்தா நாளைக்கும் கேட்கலாம், இப்ப கேட்கறவங்களும் கேட்கலாம்.